ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கிரிக்கெட் பெட்டிங்கில் ஈடுபட்டுள்ளார். ஆதித்ய பஞ்சோலி சார், இது உண்மையா? தீபா பார்ங்கிறது மும்பையில இருக்கிறதுலயே விலையுயர்ந்த பார். அங்க பொண்ணுங்க டான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அங்க ரெகுலரா போவீங்களா? நல்லதா கெட்டதான்னு என்னால சொல்ல முடியாது. பார் வெறும் பார் தான். ஆனா நான் அங்க ரெகுலரெல்லாம் போக மாட்டேன். குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க அங்க போனப்போ உங்க கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர் முரளியையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் முரளிக்கு அந்த பார் கேர்ளையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. முற்றிலும் தவறு. நான் முரளி அங்க கூட்டிட்டு போனது உண்மைதான். முரளியும் நானும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னோட காமன் ஃப்ரெண்டு மூலமா அறிமுகம் நடந்துச்சு. முரளி தானே யாரு தான் சந்திக்க விரும்ப மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன். சொல்ல போனா ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் நான் ஃபேன். நான் முரளியோட மிகப்பெரிய ஃபேன். முரளி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, அவரை எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு ராத்திரி தான் அவரை சந்திக்கிறேன். நாங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சீ ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை அவரு சாப்பிட விரும்பினாரு. என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சீ ஃபுட்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அங்க போய் சாப்பிடலாம்னு சொன்னேன் அவர்கிட்ட. அங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அங்க உட்காந்துட்டு முரளி சொன்னாரு, மும்பைல பெரிய பார்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், டான்ஸ் பார். அதுக்கு நீங்க நான் வழக்கமா போற இடம் தானே கூட்டிட்டு போறேன்னு நான் சொன்னீங்களா? அப்படி இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்படி சொல்லல. அவர் தான் என்ன பாருக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. ஏன்னா அந்த பார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடது. நான் பார்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நான் வரேன், என்னோட ஃப்ரெண்ட் முரளி வராரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். எங்களுக்கு கொஞ்சம் அங்க ரெடி பண்ணி கொடு, பெரிய ஆளுங்கெல்லாம் வராரு, முரளியும் வராரு அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் தான் சொன்னேன். நாங்க அங்க போனோம். என்ன எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. முரளிய கண்டுபிடிக்க அவங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னையும் முரளியும் சேர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்களோ எல்லாருமே கஸ்டமர்ஸ் முன்னாடி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. அங்க இருந்த எல்லா பார்வையாளர்களும் அந்த டான்ஸை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும், அதாவது பார்ல குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும், அதாவது பார்ல வேற என்ன நடக்கும்? ஆனா ஒண்ணு, பார்ல நிர்வாணமா ஆட மாட்டாங்க, அசிங்கமாவும் ஆட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்களை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முரளிக்கு அப்படி என்ன ஜோஷ் வந்ததுன்னு தெரியல. அவர் ஹிந்தி பாட்டுக்கு மிகப்பெரிய ஃபேன். அவர் ஆட ஆரம்பிச்சாரு, ஆடிட்டே இருந்தார். பப்ளிக்கும் ஆட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் ஆடல, எனக்கு ஆட தெரியாது. நாங்க அங்க குடிக்கவும் இல்ல. ஆனா நியூஸ் பேப்பர்ல வருது, டிவில வருது. ஆனா நாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணோன்னு. ஆனா உண்மை என்னன்னா எங்க பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல. நான் நேரடியாவே கேள்விக்கு வரேன். அந்த இடத்துல தருணம்ங்கிற பார் கேர்ள், அவங்க வீட்ல போலீஸ்க்கு 22 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோகேஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்கள நீங்க சந்திச்சீங்களா இல்லையா? எனக்கு அந்த தருணம்ங்கிற பொண்ணு யாருன்னே தெரியாது. மேபி அவங்க அங்க இருக்கலாம், அங்க வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். ஆனா நாங்க யாரையும், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நாங்க அங்க போய் ஒரு ட்ரிங்க் கூட குடிக்கல, பணம் செலவு பண்ணல. அதே மாதிரி நாங்க ஒருத்தர் கூட ஆட்டோகிராஃப் கூட கொடுக்கல. முரளி அங்க வந்தது காரணம் என்னன்னா, பிகாஸ் யூ வாண்டட் டு ரிலாக்ஸ். அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. பட் பப்ளிக் எங்களை ஒரு 15 நிமிஷம் உட்கார வச்சாங்க. அப்புறம் நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நடந்தது. குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த பார்ல நீங்க முரளிக்கு தருணமா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் பெட்டிங் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப தவறு சார். நான் எதுக்காக தருணம் முரளிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்? நான் என்ன புரோக்கரா? சொல்லுங்க சார், எனக்கு வேற வேலை இல்லையா? நான் ஏதாவது அவங்களுக்கு மிடில் மேனா? இது என் மரியாதை, என்னோட குடும்பத்தோட மரியாதை, இது என்னோட கண்ணியம். நான் அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சுட்டு அவங்க 2 பேரையும் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது, இது மூலமா மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி வர்ற பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேனா? இதுதான் என் வேலையா சார்? குற்றச்சாட்டு என்ன வேணா சுமத்தலாம். நானும் இந்த நீதிமன்றத்துல என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நீங்க கூட ஒசாமாவோட ஆளுன்னு சொல்லலாம். அதுக்காக நீங்க ஒசாமாவோட ஆளுன்னு ஆயிடுவீங்களா என்ன? ஆதித்யா சார், மும்பை போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, மீடியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆதித்ய பஞ்சோலி முரளிய தருணும்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் கிரிக்கெட் பெட்ல இன்வால்வ் ஆயிருந்தாருன்னு தருணும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தருணம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் என்ன சொல்றாங்க? தருணம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவல்துறையை நான் மதிக்கிறேன், அதே சமயம் காவல்துறையை பார்த்து நான் பயப்படவும் செய்யறேன். அதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் பயப்படவும் செய்யணும், மரியாதையும் கொடுக்கணும். தருணம் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஆதித்யா பஞ்சோலி யாருன்னே தெரியாது. அவங்க பிரஸ்லயும் சொல்லியிருக்காங்க, டிவிலையும் சொல்லியிருக்காங்க. நான் டிவிலையும் பார்க்கல, நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், எதுலையுமே பார்க்கல. ஆனா அவங்க எதுலயும் சொல்லியிருக்காங்க, ஆதித்யா பஞ்சோலியும் தெரியாது, முரளியும் தெரியாதுன்னு. அதாவது இன்னைக்கு முரளியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவரோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் ஆதித்யா பஞ்சோலியை ஒரு டைம் தான் சந்திச்சிருக்கேன். நான் அதை எப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, நான் தருணமா இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே கிடையாதுன்னு. அதே மாதிரி முரளியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், மனப்பூர்வமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட 2 மணி நேரம் இருந்தேன். அவரை பார்த்ததும் எனக்கு தோணுன விஷயம், ஹி இஸ் எ சோல்ஜர் ஆஃப் அவர் கண்ட்ரி. அவர் தான் நாட்டை விற்க வாய்ப்பே இல்லை.
இது என்னோட பர்சனல் ஃபீலிங். உள்ள என்ன நடந்துச்சுன்னு அத போலீஸ் தெரிஞ்சுக்குவாங்க, ஐசிஐசிஐ தெரிஞ்சுக்குவாங்க, அத்தாரிட்டிஸ் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க முரளிய சந்திச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க முரளிய காண்டாக்ட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் சார், இது வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் எப்ப வந்ததோ நம்ம மும்பைக்கு, ஓகே, அப்ப இருந்தும் எனக்கு ஒரே நம்பர் தான். என்னோட நம்பர் நான் முரளிக்கும் கொடுக்கல, முரளியோட நம்பரை நான் கேட்டும் வாங்கல. அதுக்கப்புறம் நான் முரளியை சந்திக்கவும் இல்ல. முரளி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது தான் அவருக்கு என்னோட ஞாபகமே வந்திருக்கும். அதாவது ஆதித்யா பஞ்சோலிங்கிற ஒரு ஆக்டரை சந்திச்சோங்கிற விஷயமே, அதாவது ஆதித்ய பஞ்சோலி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாரேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது முரளி தான் பாருக்கு போகணும்னு சொன்னாரு. ஒருவேளை நான் ஸ்ரீலங்காக்கு போய் நான் முரளி கிட்ட என்ன ஏதாவது டிஸ்கோக்கு கூட்டிட்டு போ, நான் டான்ஸ் பண்ணி பாடணும்னு சொன்னா என்ன முரளி கூட்டிட்டு போக மாட்டாரா? அவர் என்னோட கெஸ்ட், நான் அவரை உபசரிச்சேன், அவ்வளவுதான். அது என்ன பிரைவேட்டான இடமா என்ன? இவங்க தான் போகணும், இவங்க தான் போகக்கூடாதுன்ற மாதிரி. அங்க யார் வேணா போலாம். அவர் ஒருவேளை என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். இப்போ இதுல நீங்க முரளியால தான் மாட்டிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நான் இப்போ இன்னொரு முரளி ஆயிட்டேன். சரி, நீங்க தருணும எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தருணுமை என் லைஃப்ல சந்திச்சதே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். போலீஸ், மும்பை போலீஸ், இந்தியா போலீஸ் ரொம்ப சிறந்தவங்க. அவங்க வேலையை சிறப்பா செய்வாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் இந்த நீதிமன்றத்துல. மக்களுக்காகவும் இந்த மெசேஜ் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும். என்னைக்கு மேட்ச் நடந்ததோ அந்த 5 வருஷத்துக்கான ரெக்கார்டை எடுத்து பாருங்க எல்லாரும். ஓகே, எல்லாருக்குமே டேட்ஸ் தெரியும். 11ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்தது, ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா எல்லாமே தெரியும். நீங்க கேலண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 5 வருஷத்துல எப்பெல்லாம் கிரிக்கெட் நடந்ததோ, மேட்ச் நடந்ததோ, அந்த டேட்ல இருந்து தருணமோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்குங்க. எவ்வளவு இன்கமிங் கால் வந்திருக்கு, எவ்வளவு அவுட் கோயிங் கால் போயிருக்கு, அதுல ரொம்ப கிளியரா தெரிஞ்சிரும் அதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. அதுல இருந்து ஒரு ரெக்கார்டை எனக்கு காட்டிருங்க. அவங்க போன்ல இருந்து எனக்கு கால் வந்ததாவும் இல்ல என் போன்ல இருந்து அவங்களுக்கு போனதாவும். நான் அவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க பார்க்க விரும்புறீங்க? கண்டிப்பா பார்க்க விரும்புறேன் அவங்க. நீங்க அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் பார்க்கணும். நான் பாருங்க அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதை காவல்துறை தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டோட லா டிசைட் பண்ணும் அவங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நேத்து இன்னொரு வதந்தி கூட வந்துச்சு மீடியால. ஆதித்யா பஞ்சோலிக்கு போலீஸ் கிட்ட இருந்து இன்னொரு சம்மன் வந்திருக்குன்னு. கடவுளே, எழுதுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு எழுதுங்க. போலீஸ் கிட்ட இருந்து எனக்கு எந்த சம்மனும் வரல. என்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம். போலீஸ் வேணா என்ன ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போலாம். தே cannot summon me. சம்மன் இஷ்யூ ஆகுறது கோர்ட்ல தான். அதுவும் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான். இது எதுவுமே புரியாம நீங்க மீடியால ரொம்ப பவர் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் என்னைக்குமே மீடியாவை மதிக்கிற ஆளு. மீடியாவும் நாங்களும் ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி. நாங்க இல்லாம அவங்க இருக்க முடியாது, அவங்க இல்லாம நாங்க இருக்க முடியாது. அவங்களுக்கு ஹாட் நியூஸ் தேவை. இப்ப நான் சாஃப்ட் டார்கெட்டா இருக்கேன். நீங்க மீடியாவுக்கு டக்குன்னு ஹாட் நியூஸ் கொடுக்குறீங்களே. இவர் சொல்றது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். அதாவது நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி, ஜட்ஜி சாருக்கு முன்னாடி, நேயர்களுக்கு முன்னாடி, என்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி, யார் விஷயத்துலலாம் நான் தப்பு செஞ்சிருக்கனோ அவங்க எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதித்ய பஞ்சோலி சார், இப்பதான் வழக்கு ஆரம்பிச்சிருக்கு. மன்னிப்பு கேட்க உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு.